வணக்கம் மக்களே. இந்த வீடியோல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் சீரிஸான மாப் லேண்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சீசன் 1ல டோட்டலா 10 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 45 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம்ல இருக்கும். ஸோ இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது. இங்கிலீஷ் ஆடியோ சப்டைட்டில்ஸ் அவைலபிளா இருக்குது. அண்ட் இதுல கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதனால நீங்க இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். இந்த சீரியஸோட கதை 2 கேங்ஸ்டர் ஃபேமிலிக்கு நடுவில் நடக்கக்கூடிய வார், அதனால வரக்கூடிய விபரீதங்கள். ஸோ இதுக்கு மேல இந்த சீரிஸ் பத்தி நம்ம மேலோட்டமா டிஸ்கஸ் பண்ணாலுமே அது ஸ்பாயிலர் ஆயிடும். பிகாஸ் ஆரம்பத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு சம்பவத்தை பண்ணிடும். ஸோ அந்த சம்பவத்தினால தான் இந்த வார் அப்படின்றதே வரும். அண்ட் அந்த சம்பவத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா அது ஸ்பாயிலரா தான் ஆகும். பிகாஸ் அதை வச்சு ஒரு 2-3 எபிசோட்ஸ் கொஞ்சம் சஸ்பென்ஸாவே கொண்டு போவாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அது பண்ணிச்சா இல்லையா, இல்ல வேற எதுவும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம அதை இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நீங்க சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சீரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி கேங்ஸ்டர் கதைகளை கொண்ட நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரே மாதிரியான கதைக்களம் கொண்ட மாதிரி இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய திரைக்கதை அண்ட் அதில் வரக்கூடிய கேரக்டர்கள் மற்றும் நடிகர்களுடைய நடிப்பு அப்படின்றது எப்பயுமே நம்மளை ரசிக்க வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த மூவியோ சீரியஸோ நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸா நிறைய இருக்கு. அதே மாதிரி பீக்கி பிளைண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான். பட் அதில் கொஞ்சம் எலாபரேட்டா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஒரு கதையை பொறுத்தளவுக்கு இந்த திரைக்கதையா இருக்கட்டும், கேரக்டர்களா இருக்கட்டும் அண்ட் இந்த நடிகர்களுடைய நடிப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து அற்புதமா இருந்தது. ஸோ அதுதான் அந்த சீரிஸ் என்ன முழுசா பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த சீரிஸ் பொறுத்தளவுக்கு திரைக்கதை அப்படின்றது நீங்க முதல் எபிசோட் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கடைசி எபிசோட் முடிகிற வரையும் செம்ம எங்கேஜிங்கான திரைக்கதை இருக்கு. இடையில கொஞ்சம் ஸ்லோனஸ் இந்த மிட் எபிசோட்ஸ்ல வந்து கொஞ்சம் இருந்தாலுமே அது பெருசா அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி திரைக்கதை பொறுத்தளவுக்கு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கிடையாது. பட் குட்டி குட்டியா இருக்கும். பட் அந்த குட்டி குட்டி ட்விஸ்ட் எல்லாமே பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஸோ அது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் கதாபாத்திரங்கள் பொறுத்தளவுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நீட்டாவே எழுதியிருந்தாங்க. மெயின் கேரக்டர்ஸ் தாண்டி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்குமே வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அண்ட் மெயின் கேரக்டர்ல நம்ம டாம் ஹார்டி, அவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ இவர் ஹாரி அப்படின்ற கேரக்டர்ல பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா ஹாரிகன்ஸ் ஃபேமிலிக்கு இவர் தான் கர்ண மாதிரி. அண்ட் இந்த கேரக்டர்ல டாம் ஹார்டி வேற லெவல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸே வந்து அல்டிமேட்டா இருக்கும். ஒரு டயலாக்கை இவர் டெலிவர் பண்ற விதமா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓவர் த டாப் இல்லாம ரொம்ப சட்டிலா இருக்கும். பட் அது பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஹாரின்ற கேரக்டருக்கு டாம் ஹார்டி ரொம்பவே பொருத்தமா இருந்தாரு. நெக்ஸ்ட் நம்ம ஜேம்ஸ் பாண்டான பியர்ஸ் பிராஸ்னன் வந்து இந்த ஹாரிகன்ஸ் ஃபேமிலியோட ஹெட். ஸோ இவர் எப்படின்னா வந்து பயங்கர கேங்ஸ்டர். இப்போ கொஞ்சம் ஆட்டம் எல்லாம் அடங்கி கொஞ்சம் தளதளத்து போன ஒரு ஆளு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத இவரோட ஆக்டிங்ல வேற லெவல் பண்ணியிருப்பாரு. அதுவும் கடைசி எபிசோட்ல இவருக்கும் அவருடைய இரண்டாவது மகனான கெவினுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அந்த ஜெயிலில். அது பயங்கரமா இருந்தது. ஸோ அதில் 2 பேருமே வந்து செமையா பண்ணியிருப்பாங்க. பட் பியர்ஸ் பிராஸ்னன் வந்து அல்டிமேட்டா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் மேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கேரக்டர். ஸோ அவங்கள வச்சு தான் வந்து இந்த ஆட்டம் அப்படின்றத வந்து பயங்கரமாக சூடு பிடிக்கும். ஆனால் அந்த கேரக்டர் பார்த்தாலே நமக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். பட் அந்த கேரக்டர் அவங்க ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த கேரக்டர் நடிச்ச அவங்களுமே வந்து செமையாக நடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்கள பாராட்டி ஆகணும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம இரிட்டேட் ஆகும். அதே மாதிரி எட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையுமே செம்ம இரிட்டேட்டான ஒரு கேரக்டர். ரீசன்ட் டைம்ஸில் பார்த்த சீரியஸில் எனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ண கேரக்டர்னா இந்த எட்டியும் இந்த மேவ் அப்படின்ற கேரக்டர் தான். ஸோ அந்தளவுக்கு செம கொடூரமான கேரக்டர்ஸு. சில பல விஷயங்கள் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் கெவின் கேரக்டரில் நம்ம விசேரியஸ் டார்கெரியன் கேரக்டரில் நடித்த பேடி கான்சிலின் தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு பாஸ்ட் இருக்கும். அந்த பாஸ்ட் அவரை பயங்கரமாக ஹார்ன் பண்ணும் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக்கான பாஸ்ட்டுக்கு யார் சம்மந்தமோ அவங்கள பழி வாங்குறதுக்கு இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த கேரக்டருக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கும் ஃபைனலாக. ஸோ அதுவுமே வந்து அல்டிமேட்டாக இருந்தது. அண்ட் இந்த கேரக்டர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்களுமே வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர்ஸுமே வந்து நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லா கேரக்டர்ஸ் கூடயுமே வந்து ஓரளவுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சீரிஸோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருந்தது. சினிமோட்டோகிராஃபி என்னை பொறுத்தளவுக்கு செம சூப்பராக இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்களில் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அண்ட் இந்த சீரிஸோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி பழக்கப்பட்ட கதை அண்ட் இடையில கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ் அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி தரமான ஒரு சீரிஸ், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சீரிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த சீரிஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த சீரிஸ்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 10க்கு 8.5, என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 8.5 கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒருத்தான சீரியஸ் தான். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.